அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சிறப்பான விஷயம் பதிவுலாம் என்னோடய யூடியூப் சேனலில் கொண்டு வரலாம்னு நினச்சேன். அதனால் வீடியோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு. உங்களுக்காக மலேசியா உள்ள பினாங் மாநிலம் தைப்பூசம் அன்னைக்கோ 2வது அன்னைக்கோ, அதாவது செட்டி பூசமும் தைப்பூசமும் எப்படி இருக்குது அப்படின்னு எண்டு வரைக்கும் நான் காட்ட போகிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பினாங்க சேர்ந்துட்டா முதல் வேலையை நாங்கள் காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நானே, மனைவி, என்னோட மகன் கை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் நாங்கள் போடுற இடம்னு சொல்லலாம். இது நாங்கள் நடந்து இந்த வழியில் தான் நாங்கள் பூர்வோம். நாங்கள் ஒரு தண்ணீர் பந்தெல்லாம் பார்த்து நடக்க ஆரம்பிப்போம். மக்கள் கூட்டம் அதிகரித்தாலும் பார்க்க இரவில் அப்படியே வண்ணமாக ஜொலிக்குதுன்னு சொன்னாக்கா அந்த காவடிங்க தான். செட்டி பூசம் அன்னைக்கு மக்கள்லாம் வருவாங்க, அவங்க நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு எல்லாமே. அந்த கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உரிமை மேலே அடிக்கிறது, அது மக்களுக்கு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறதோ இணைங்களை வழக்கம்னு சொல்லலாம். பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் முதல் பந்தல் சொல்லலாம். பின்னிங் ரேஸ் கோர்ஸ் பந்தல். இது வருட வருடமும் ரொம்ப சிறப்பான ஃபேமஸான பந்தல் சொல்லலாம் இந்த பந்தல். அப்புறம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பந்தல் இருக்கும். அதாவது இஸ்கோ ஹரே கிருஷ்ணா பந்தல் சொல்லலாம். அப்படியே நடந்து போனாக்கா ஒரு கம்பெனி பந்தலை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கு, சவுண்டாக இருக்கட்டும், இல்லை அலங்கரிப்பாக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக அழகாக வடிவமைச்சிருப்பாங்க நம்ம பிணை மக்கள். நீங்களே பாருங்களேன். நானே அப்படியே விடாமல் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணாமல் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த காணொலியை உங்களுக்கு காட்டணுன்னு அந்த இரவில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். நாங்களும் கண்டினியூஸாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கோயில் படியேற வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். விடாமல் நடந்துக்கிட்டு தான் இருந்தோம்.
தொடர்ந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பாட்டு பக்தி பரவசமாக இருந்துச்சு சொல்லலாம். எங்களுக்கும் நடக்க நடக்க வந்து ஒரு முருக தரிசனம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு. நடந்துக்கிட்டு போகிற வழியில் அப்படி என் மனைகிட்ட சொல்கிறேம்மா என் கம்பெனிம்மா பாருன்னு. இப்போ அவங்க பார்த்தாங்க, அலங்கரிப்பெல்லாம் வந்து சிறப்பாக இருந்துச்சு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து நாங்கள் நடந்துக்கிட்டே இருக்கோம். அப்படியே ஒரு தண்ணீர் பந்தல் பார்த்த இதில் சந்தோஷத்தில் நாங்களும் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது படி ஏறுறதுக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணீர் பந்தெலாம் வந்து ரொம்ப நடக்க போகும்போது கூட்டம்லாம் வந்து அலமோதுன்னு சொல்லலாம். ஸோ எங்களுக்கும் வந்து இந்த அழகான ஒரு பந்தல்லாம் பார்க்கும்போது பிரமிச்சது தான் சொல்லலாம். அந்த வடிவமைப்பு, அந்த அலங்கரிப்பு, சில காவடிகள் பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு போகிறதும் என்னால் இந்த டைமில் காண முடிஞ்சு சொல்லலாம். அது இப்போ தான் வந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இந்த கூட்டங்கள் எல்லாமே ஒரு 10 மணி அளவு இருக்கும் நாங்கள் வந்து இப்போ இந்த இடத்துக்கு நடந்து போனது. அப்பயும் பார்த்தீங்களா எப்படி சிறப்பாக இருக்குன்னு. இந்த 10 மணி வாக்கில் மக்கள்லாம் வந்து ஏதோ ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவு கூடி இருக்குன்னு சொல்லலாம். பட் அப்பயும் வந்து பாருங்கள் நல்லா இருக்கு பார்க்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலே பினாங்கு மாநிலம் தான் யூனிக்கான தைப்பூசம் சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே உள்ள தண்ணீர் பந்தல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக இருக்கும், இடது பக்கமாக இருக்கும். ஸோ மக்கள் வந்து நடந்து போகிறது நேராக நடந்து போவாங்க. கடைசி தண்ணீர் மலை அந்த பாலாஜி பண்ணி ஆலயம் வரைக்கும் மக்களுக்கு வந்து நடந்து போவாங்கன்னு சொல்லலாம். அது பார்க்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெளிவாக தண்ணீர் பந்தல் ஒவ்வொரு தண்ணீர் பந்தலும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். அவங்க நேர்த்திக்கடலில் செலுத்துறதுக்கு எல்லாமே நீங்களே பாருங்களேன். இந்த பந்தல்லாம் எவ்வளோ யூனிக்காக இருக்குது. அந்த லைட் அமைப்பு, அந்த எப்படி வடிவம் வச்சுருக்காங்க, அந்த படங்கள், அந்த கடவுள் படங்களாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒவ்வொரு பந்தலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு படித்து சொல்லலாம். அதாவது சிறு பிள்ளைங்க ரொம்ப அழகாக அற்புதமாக நடமாடி இருப்பாங்க. அது மயில் ரேகை வச்சு அவங்க உடைய அணிஞ்சு அந்த ஆடுற அந்த சேவல் கொடி பறக்குதுடா அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது சில வினாடிகள் தான் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஒளிபரப்ப முடியும். நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து அந்த சாங் போட்டேன்னா யூடியூப் வந்து காப்பி ரைட் ஆகிடுச்சு. ஓகே, நான் அப்படியே அந்த பாட்டு இந்த ஆட்டெல்லாம் பார்த்து முடிஞ்சானே நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். நடந்து போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பலூன்ஸு அந்த மாதிரி பிள்ளைங்க விளையாடுறது எல்லாமே போட்டு வைத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் ஒரு 200 இன்ச் இருக்குங்க. அந்த ஸ்க்ரீனில் வந்து முருகர் அபிஷேகம் பண்ணுறது வந்து லைஃபாக வந்து காட்டுறாங்க சொல்லலாம். ஸோ இந்த தடவை வந்து வித்தியாசமாக வந்து கொஞ்சம் பெருசாக மக்களுக்கு வந்து மக்களும் பார்க்கணும் சொல்லிட்டு அந்த பினாங்கு தைப்பூசல் நீங்கள் பார்த்தீங்களா அந்த சிட்டு பூசணைக்கு ஸ்க்ரீனில் அதுவும் சரி மாலையும் சரி இரவுலையும் சரி அந்த பால் அபிஷேகம் பண்ணுறது வந்து நேரடியாக வந்து மக்கள் வந்து பார்க்கலாம் இந்த தடவை. மணி ஆக என் ஒய்ஃபும் சொல்லிட்டாங்க, கஷ்மீரை பிடிங்க, கையை பிடிங்க அப்படின்னு.
நானும் என் மகன் கையை பிடிச்சி மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ பாருங்கள் கூட்டம் வந்து ஓடிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு மணி ஒரு 11 மேலே இருக்கோங்க இந்த டைமு. அப்பாடா ஒரு 1 மணி நேரம் நடந்து முடிஞ்சுங்க. இப்போ தாங்க நாங்கள் கோயிலே வந்து அடைஞ்சோம். அப்போதான் படி ஏற ஆரம்பிக்கிறோம். மெதுவாக மனைவியே நாங்கள் படிப்படியாக ஏறுறோம். ஆனால் இதில் இப்போ தடவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏறும்போது எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு நெருக்கடி ஒரு கூட்டம் ரொம்ப அந்த மாதிரிலாம் இல்லை. ஏறும்போது வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப இடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏறல அது இல்லாமல் சுலபமாக நாங்களும் ஏற ஆரம்பித்தோம் படி. இப்படி ஏறி ஒரு வழியாக கோயில் வந்து அடைஞ்சிட்டோங்க நாங்கள் எல்லாமே. இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருடம் இல்லாமல் வித்தியாசமாக கோயில் சுத்த விட்டுட்டாங்கன்னு சொல்லணும். நீங்கள் வேணால் பாருங்களேன் நாங்கள் எப்படி சுற்றுறோன்னு. ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா வந்து கோயில் வந்து பால் கொடுமை சரி நேராக வந்து முருகனுக்கு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு போட்டு அதில் 2 ரோ அந்த நடப்பாதையில் வந்து கோயில் சுற்றி வந்து அப்போ தான் வந்து கோயிலோட நேர்த்திக்கடனை வந்து நம்ம செலுத்த முடியும். அதாவது முருகருக்கு வந்து அந்த பால் வந்து நம்ம வந்து செலுத்த முடியும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு. பாருங்களேன் என்ன ஒரு இடம் வந்து அவங்க வந்து சிம்பிளாக வந்து அமைச்சிருந்தாலும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடினமாக தான் இருந்துச்சு சொல்லலாம். நேரம் தான் வந்து ரொம்ப தாமதமாக்குனுச்சு நாங்கள் கோயில் வந்து உள்ளுக்கு வந்து முருகரை பார்க்குறதுன்னு சொல்லலாம். இதுலேயும் ஒரு சில மக்கள் வந்து முகம் சுழிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். இது முன்னே கோயில் நிர்வாகம் இந்த வந்து அமைக்கலை. இந்த மாதிரி நேராக வந்து இரவில் வந்து பால் வந்து நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து நேர்த்திக்கடனை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து அமைச்சிருந்தாங்க. இந்த முறை வந்து கோயில் சுற்றி வளாகம் சுற்றி வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டது தான் சொல்லலாம். பட் இது கோயில் வளாகத்து நிர்வாகத்து எல்லாத்துக்கும் வந்து சுலபமாக இருந்தாலும் ஒரு சில மக்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியலன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நாங்கள் எங்களோட பால் சென்று முருகனுக்கு நல்லபடியாக வந்து நாங்கள் போய் செலுத்தணும்னு தான் சொல்லலாம். இதே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் மகனுக்கு வந்து கால் கொஞ்சம் வலிங்க. என்னமோ வந்து கால் வந்து குத்திடுச்சு வேறு. அது சின்ன ஒரு காயத்தோடு தான் வந்து அப்பயும் என் மகன் வந்து அதெல்லாம் பார்க்காம முருகா வந்து அந்த ஒரு நாமத்தை சொல்லி ஒரு சிறப்பாக இதுக்குள்ளே பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுவீங்க. சில பேர் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. சின்ன பிள்ளை சில பேரும் கோயில் மேலே படி ஏறினா ரொம்ப அழுகுன்னு சொல்லிட்டு நம்மளே பெற்றோர்கள் வந்து கூப்பிட்டு வர மாட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. என் மகனே வந்து விருப்பப்பட்டார். இப்போ நானும் வரேன் ஒரு பிள்ளையாச்சே இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் அடிப்பட்டோம் அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்தாங்க. எப்படியாவது அவர் மேலே படியேறி ஒருவரை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தில் அவர் வந்து வந்திருந்தார். அப்படி நாங்கள் ஒரு நல்லபடியாக வந்து கோயில் வளாகத்தில் சேர்ந்து இந்த கால் சேர்ந்து முருகனுக்கு வந்து நல்லபடியாக வந்து நாங்கள் வந்து அந்த வேட்டைக்கடன் செலுத்திட்டோம்னு சொல்லலாம். பினாங்கு பாலகண்டரின் முருகரை நீங்கள் நேரிலே அப்போ பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அம்சமாக எவ்வளோ சிறப்பாக காட்சியளிக்கிறாரு.
கோயில் வளாகத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்யா அழுவுற அப்படின்னு என் மகனை பார்த்து. நான் அவர்கிட்ட தான் சொல்கிறேன், அவர் கால் வலி அதனால தான் அழுகுறாரு அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்ணார், உடனே என் மகனை தூக்கி அவர் வந்து கோயில் வளாகத்தில் உள்ள வந்து அந்த அமர இடத்துல வந்து உட்கார வச்சுருக்காரு. ஸோ நாங்களாம் வந்து எங்களோட வந்து பாசங்க நேரடியாக வந்து கோயில் வளாகத்தில் வந்து அங்கே உள்ள பணியாற்றுறவங்ககிட்ட நாங்கள் கொடுத்துட்டு எங்கள் நேர்த்திக்கடன் முடிச்சுட்டு நல்லபடியாக நாங்கள் வேண்டிட்டு நாங்கள் வெளியாக வரோம். நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதாங்க. ஒரு குணம் பார்த்தாச்சு. ஆசைப்பட்ட மாதிரி பாலை வந்து நாங்கள் வந்து செலுத்தியாச்சு. மன திருப்தியோட இப்போ கோயிலை பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்க போகிறோம். நாங்களும் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு அந்த அம்மர் இடத்துக்கு நான் உட்காந்துட்டு கோயில் பார்த்தபடியே முருகனை பார்த்து நல்லா வேண்டிட்டு நாங்களும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்களும் செட்டி பூசம் முடிச்சுட்டு இப்போ தைப்பூசம் அன்றைக்கி நாங்கள் புறப்பட்டோம் ஒரு 3-4 மணி வாக்கில். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பினாங்கில் வந்து ஒரு ஏசியாவில் பெரிய ஒரு பிரிட்ஜுன்னு சொல்லலாம். அந்த பிரிட்ஜுக்கு ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் வந்து பினாங்கு தைப்பூசம் நாங்கள் போக முடியும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது அக்கறையில். அதனால் இப்போ நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் எடுத்த வீடியோ தான் இது. இப்போ நான் உங்களுக்கு தைப்பூசம் அன்றைக்கி என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. தைப்பூசம் வந்து வந்துட்டோன்னா கார் பார்க்கிங் மட்டும் நாங்கள் மெதுவாக அப்படி நிறையா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். செம்ம வெயில் சொல்லாங்க. சரியாக ஒரு 6 மணி இருக்குங்க. அப்போ தாங்க நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். வெயிலில் கொஞ்சம் அடங்க அப்போ தான் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் வந்து சேர்ந்ததே வந்து 6 மணி போல் தான் கரெக்டாங்க. அப்போ தான் வந்து காவடிங்க எல்லாமே வந்த வண்ணமாக இருந்துச்சு. மக்கள் கூட்டம் வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் பகலை நீங்கள் பார்க்கலாம். செட்டி பூசணிக்கு அந்த நைட்டில் நான் காட்டியிருப்பேன். இன்றைக்கி தைப்பூசணிக்கு நீங்கள் பகலை பாருங்கள் எல்லாம் வரும். அந்த காட்சிங்க மக்கள்லாம் எல்லாம் எப்படி இருக்காங்க பார்க்குறதுக்கு. அந்த சவுண்டிங் ஏரியா எப்படி இருக்குது நீங்கள் பாருங்களேன். உங்களுக்கே பார்க்க வந்து பிரமிப்பாக இருக்கும். ஒரு காவடிங்க நீங்கள் பார்க்கும்போது வித்தியாசமாக அந்த அலங்கரிப்பீங்க மக்கள் கூட்டங்க நீங்கள் இதில் பார்க்கலாம். நாங்களும் வந்து இப்போ போல் ஒரு பந்தில் பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நடக்க ஆரம்பிச்சா நம்ம நாங்கள் தேர்ந்த அன்னதான சாப்பாடு தாங்க. இந்த காவடி தாண்டி முடிஞ்சு ஒரு தண்ணீர் பந்தலில் நாங்கள் அன்னதான உணவு எடுத்து நாங்களும் வந்து மதிய உணவு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்து ஒரு பந்தில் வந்து உட்காருன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் பண்ணோன்னே அவங்க ஒரு பந்தில் நாங்கள் விட்டுட்டு நான் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வர்ற காவடிங்களை சும்மா சிறப்பாக செம்மையாக இருக்கும். நீங்களாம் பாருங்களேன்.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அலமோதுனுச்சு தான் சொல்லலாம். என்னால் ஒரு பந்தலுக்கு இன்னொரு பந்தலுக்கு நபர கூட முடியல. அதனால் ஒரே பந்தலில் இருந்து வீடியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த ஒரு காவடி பார்த்தீங்களா என்னை ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். நான் என்னைய பார்த்து ரசித்த ஒரு காவடின்னு சொல்லலாம். அந்த கலரும் சரி, அந்த உருவாக்குன அந்த வடிவமைப்பு, அலங்கரிப்பு எல்லாமே அம்சமாக சிறப்பாக இருந்துச்சு சொல்லலாங்க அந்த காவடி. தைப்பூசம்னா ஆட்டம் தாங்க. ஆட்டம் இல்லைன்னா அது தைப்பூசம் இல்லை. அதே வகையில் மீனாங்கல்ல பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் ஒரு பந்தல்னாச்சும் ஆடி இருந்தோன்னு அப்படின்னு ரசிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், என் மாவன் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு. அவரை மறந்து அவர் ஆடுறாரு. சரி, மகன் தான் ஆடுறாரு, நம்ம கை கால் சும்மா இருக்குமா, கூட நானும் சேர்ந்து ஆடிட்டேங்க. லைட்டாக கொஞ்சம் கேப்பாக கொடுத்துட்டேன் என் மகன் கூட. சரி நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிணை தைப்பூசம், செத்தி பூசம், தைப்பூசம் அன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்சி படமாக்கி நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் என் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அனுப்புங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.